ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்மா. இன்னைக்கு என்னம்மா கத்திரிக்காய் போட்டு பொரியல் ஏதோ செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமாப்பா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கிறேன்ப்பா. கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு வீடியோ போடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஆமாம்மா, அது செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா, இன்னைக்கு அதான் நான் நம்ம வீட்டுல அதுதான்ப்பா, எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களாங்கம்மா? பாத்துலாம் வாங்கம்மா, இன்னைக்கு எப்படி செய்றீங்கன்ட்டு. சரிப்பா, என்னென்ன பொருள்னு பாத்துலாமாம்மா தேவையானது? பாத்துடலாம்ப்பா. இதப்பா கத்திரிக்காய் ஒரு கவர் வாங்கிட்டு வந்தேன். நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த 20 ரூபாய் கவர் அம்மா இது? கவர்ப்பா. இந்த முருங்கைக்காய்ப்பா, முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். 1.5 முருங்கைக்காய் மாதிரி கட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அது எடுத்துட்டு வந்துக்கிறேன். இது அந்த ஈர துணியில கட்டி வச்சிருந்தீங்களாமா? ஈர துணியில கட்டி வச்சிருந்தேன், ஃப்ரிட்ஜ்ல வச்சிட வேணாம், நேத்தானே வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு இங்க ஈர துணியில போட்டு சுத்தி வச்சிட்டோம். பச்சை பச்சைன்னு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுத்தி வச்சிருந்தேன்ப்பா. நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம்ப்பா. கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். பொரியல்னாலே வெங்காயம் தக்காளி கம்மியா தான் போடணுமாமா? நம்ம விருப்பம் தான். தொக்கு நிறைய வேணும் நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சமா வேணா கொஞ்சமா போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. இந்த தண்ணி வந்து நம்ம சாப்பாடு அரிசி கழுவோம் இல்லையா, அந்த தண்ணி முதல் தண்ணி ஊத்திட்டு 2வது தண்ணி கழுவோம் இல்லையா, அதை வச்சுக்கலாம். அதை வச்சுக்கலாம்ப்பா. கத்திரிக்காய் கலர் மாறாம இருக்கும். அதே சமயம் அரிசி கழுவு தண்ணி சத்து தானே, சத்தெல்லாம் இந்த கத்திரிக்காய் எல்லாம் உறிஞ்சிக்கும்பா. சூப்பர்மா. உறிஞ்சிக்கினா அதுக்கு ஒரு கத்திரிக்காய் தொகர் மட்டும் தான் வெளியே வரும். நல்லா இருக்கும் இது மாதிரி. சரி சரி, அதை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் பிரிச்சு போட்டுக்கலாம்ப்பா. கடைசியா கொஞ்சம் தட்டி உரிச்சிட்டீங்களாமா பூண்டா? ஆமா, உரிச்சிட்டோம்ப்பா. இது வந்து தேங்காய் கொஞ்சம் துருவி மேல தூவிக்கலாம், அதனால அறுத்து வச்சுக்கிறேன். இதப்பா சோம்பு கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கலாம், வாசனையா இது வேணும்னா போட்டுக்கலாம். சோம்பு நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா ஜீரணமாகும் இல்லையா. 2 குண்டு மிளகாவா? அழகுக்கு தாளிக்கிறதுக்குப்பா. சரிம்மா. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, மிளகாத்தூள்பா. சூப்பர்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா? பண்ணிடலாம்ப்பா. இங்க பாருங்கம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் போய் அடுப்பு பத்த வைக்கிறேன். என்னமாச்சு, ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? கட் பண்ணவே இல்லை எதுவுமேப்பா. அச்சோ, கட் பண்ணாமே அடுப்பு பத்த வைக்க போறோமா? நான் பாட்டுக்கு அடுப்பு பத்த வச்சுட்டேன்ப்பா. எல்லாம் ரெடியா இருக்கிற மாதிரி நினைச்சுங்க. இதெல்லாம் கட் பண்ணவே டைம் ஆகும் இல்லையா? ஆமா ஆமாமா, கட் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல ஈரம் பாடுறதுக்கு முன்னாடிப்பா, காய்கறி தண்ணிலாம் பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு போட்டு இடிச்சு இதெல்லாம் வச்சுட்டு போயிடலாம். ஆமாமா, இல்லைன்னா ஈரமாயிடும். ஈரமாயிடும். சோம்புப்பா தேவை. நம்ம வாசனை பிடிக்கலன்னா போடாம கூட விட்டுடலாம். இந்த சும்மா நம்ம வாசனைக்கு ஜீரணத்துக்காக இதை போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம இந்த தட்டிலே எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம்ப்பா. அப்படியே பூண்டு வச்சுக்கிறேன்லப்பா, அதையும் போட்டு ஒரு தட்டு தட்டி போட்டுக்கலாம். இது குழம்பு இல்லை, பொரியல் இல்லையா, அதனால பொரியலுக்கு கரைஞ்சா நல்லா இருக்கும். சரிம்மா, முழுசு முழுசா கூட போடலாம்லம்மா? முழுசு முழுசா கூட போடலாம். அதுவுமே ஒரு கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இது குழம்புல அந்த மாதிரி போடுவோம், பொரியலுக்குலாம் இந்த மாதிரி போடலாம். இப்ப நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிடலாமா? நம்ம இந்த முருங்கைக்காய் நார் பட்டை எடுக்கக்கூடாதுப்பா. ஏமா அப்படி? நார் எடுக்கக்கூடாது, நார்ல தான் சத்து இருக்குது, அதனால நார் எடுக்கக்கூடாதுப்பா. முனையை மட்டும் கட் பண்ணிடணுமா? இந்த பக்கமா அந்த பக்கமா கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ஆனா நார் மட்டும் எடுத்துடக்கூடாதுப்பா. நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம்ப்பா. ஒரு கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இப்படி 4 நாளா போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்குன்றதுனால இது 2 தான் அதிகமா இருக்கணுமாமா? ஆமா, இது 2 தான் நம்ம போட போறோம்ப்பா. நம்மளுக்கு எவ்வளவு பொரியல் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம்ப்பா. இன்னமும் சைடுல கட் பண்ணா கரைஞ்சு போயிடும்லமா? கரைஞ்சு போயிடும், சீக்கிரம் வெந்துடும் இல்லையா. இதெல்லாம் நம்ம கத்திரிக்காய் அழுக்கழுக்கா எடுத்து சாப்பிடணும்ல, அதுக்காக இந்த மாதிரி போடுறோம்ப்பா. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்ப்பா. கட் பண்ணியில வச்சுட்டு இப்போ வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாமா? அதுக்கப்புறம் தான் நம்ம வதக்கவே ஸ்டார்ட் பண்ணணுமாமா? ஆமாப்பா. அதுக்குள்ள நம்ம அடுப்பு பத்த வைக்க போயிட்டோமேமா? அதுக்குள்ள அடுப்பு பத்த வைக்க போயிடுறேன். நம்ம நல்லா பொடியா கட் பண்ணினா நல்லா வதங்கிடும்பா. நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம்ப்பா. இப்ப பத்த வச்சுக்கலாம். இப்ப பத்த வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த சோப்பு பூண்டு எவ்வளவு ஒரு வாசனை வருது பாருப்பா. நல்லா கமகமன்னு இருக்குமா? இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரி தண்ணியில போட்டுன்னு வச்சுக்கப்பா, கலர் மாறாம இருக்கு இல்லையா, கருப்பா மாறிடும். அப்படியாமா? கருப்பாயிடும். பச்சை தண்ணியில போட்டோம்னா கருப்பாயிடும். அதே சமயம் நம்ம காயெல்லாம் தண்ணியில போட்டோம்னா அந்த சத்துல தண்ணியில போயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே இந்த தண்ணியில போட்டோம்னாக்கா அரிசிக்கோட தண்ணி சத்து இல்லையா, அந்த தண்ணி இது இழுத்துக்கும். சரிம்மா, அதனால சத்து வந்து இன்னும் தான் டபுள் ஆயிடும். டபுள் ஆயிடும், டேஸ்ட் நல்லா ஆயிடும்பா. சூப்பர்மா.
கொஞ்சமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம்ப்பா. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நம்ம கடுகு போட்டுக்கணும். சோம்புலாம் போடணுமாமா? போடணும்ப்பா. அது கூடவே கொஞ்சமா நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. இப்போ நம்ம சோம்பு வச்சுக்கிறோம்லப்பா, சோம்பு போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம 2 காஞ்சி மிளகாய் வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டு அதை போட்டுக்கலாம். சும்மா அழகா இருக்காது போடலாம்ப்பா. இதெல்லாம் இப்போ சிறப்பா பொரிஞ்சிச்சுப்பா. இப்போ நம்ம பூண்டு இடிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். பூண்டு பொரிஞ்சிச்சுப்பா. அது கூட இப்போ வெங்காயம் வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுக்கலாம்ப்பா. கூட கருவேப்பிலை வச்சுக்கிறோம்ல, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளி மட்டும் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்குமா? நல்லா வதங்கிச்சுப்பா. இப்ப தக்காளி வச்சுக்கிறோம் இல்லையா, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. அது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் டப்பா எடுப்போம், அங்கே எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வதக்கலாம். நல்லா குழஞ்சிடும். அதுக்காக டீ மட்டும் நம்ம சின்னது பேர்த்து பார்த்து பார்த்து வச்சுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாங்கம்மா. நம்ம அப்புறம் செக் பண்ணிட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். அழகா வதங்கணுமா, நல்லா கலர்ஃபுல்லா. இப்போ கொஞ்சம் தீயை பெருசு பண்ணிக்கலாம்ப்பா. கலர்ன சாப்பாட்டுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா கலர்ன சாதம் வித விதையா இருக்குல்ல, ஒரு மாதிரி வர வரனா இருக்கும். அது கூட கொஞ்சம் தொக்கா வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி தொக்குலாம் பண்ணிக்கலாம். மொச்சக்கொட்டை கூட தொக்கு பண்ணி சாப்பிடலாம். ஜீரணம் கூட ஆயிடும் மாட்டேங்குது. மூக்கல்லல் தொக்கு பண்ணலாம், நல்லா இருக்கும். எல்லாமே நம்ம மாதிரி பயிர் வகையில கூட தொக்கு பண்ணி சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு தொக்கு தான் மெயின். உருளைக்கிழங்கு தொக்கு தான். உருளைக்கிழங்கு தான் அரவிந்த் ரொம்ப பிடிக்கும், அதனால உருளைக்கிழங்குன்னு சொல்றாங்க. நல்லா அழகா வதங்கி முடிஞ்சிச்சு. கத்திரிக்காய் போட்டுடலாமாமா? போடலாம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் போட மாட்டேன் நானு. கொஞ்சமா நம்ம தேவையான அளவு காரம் போடுவோம் இல்லையா, அந்த காரத்துக்கு கூட போட்டோம்னா மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடும். அதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு காரத்தை போட்டு சின்ன தீயா வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. சரிம்மா. நம்ம பெரிய தீயா வச்சுட்டோம்னா மிளகாத்தூள் வந்து தீஞ்ச வாசனை வரும். எப்பவுமே மிளகாத்தூள் இந்த மாதிரி தொக்குல வதக்குறோம் இல்லையா, அப்ப வந்து சின்ன தீ வச்சுக்கணும்ப்பா. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையா பண்ணாதான் டேஸ்டா வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரும். அதுக்காக தான்ப்பா. மிளகாத்தூளுடைய வாசனை போயிட்டு ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும். கரெக்ட் தான்மா. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுப்பா. இப்ப நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் போட்டு போட்டுலாமாமா? என்ன பண்ண பரவாயில்லம்மா, கலர் மாறாமே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. இப்ப இருக்குல்லப்பா, கொஞ்சமா தண்ணி ஊத்தி முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டா அப்படி அந்த மிளகாத்தூளுக்குள்ள கொஞ்சம் இப்படி ஆகுது இல்லையா, அதுக்காக போட்டு இந்த மாதிரி நேரத்துல கத்திரிக்காய் எப்படி வெள்ளையாவே இருக்கு பாருங்க. ஆமாமா. முருங்கக்காய் 2 ஆயிடுச்சுப்பா. கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டுக்கிறல்லப்பா. போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம்ப்பா. உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆகணுமா? லைட்டாக அந்த எண்ணெய்லாம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்ச நேரம் இப்படி வதங்கிச்சுனாக்கா சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும்ப்பா. இப்ப தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாதுன்னீங்களாம்மா? அதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஊற்றணும்ப்பா. வேகணும் இல்லையா கத்திரிக்காய் முருங்கக்காய், அது வேகணும். நம்ம வெறும் கத்திரிக்காய் போயிட்டுனா தண்ணி ஊத்தாம கூட அப்படியே சின்ன தீயில வச்சா கத்திரிக்காய் வெந்துடும், முருங்கக்காய் வேகாது இல்லையா. ஆமா, தண்ணி ஊத்தினாதான் முருங்கக்காய் வேகும். நல்லா கணர்ன மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாமா? அளந்து ஊற்றணுமாம்மா? அப்படிலாம் இல்லையாம்மா? நம்ம விருப்பம் தான். நான் இப்போ 1 கிளாஸ் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன்ப்பா. ஒரு 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம்ப்பா. சின்ன கிளாஸ்ல 2 கிளாஸா? 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம்ப்பா. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம அடிக்கடி கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்கலாம்ப்பா. நம்ம அதுக்குள்ள தேங்காய் வச்சுக்கிறோம்லப்பா, இந்த தேங்காயை மிக்சியில தூள் பண்ணிக்கலாம்ப்பா. நல்லா இப்ப கத்திரிக்காய் முருங்கக்காய் வெந்துச்சான்னு பாக்கலாமாப்பா? பாத்துடலாமா? தேங்காய் இந்த மாதிரி தான் பொடியா அப்படி கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன்ப்பா. சின்னதா அதை அரைச்சிக்கலாமாம்மா? அரைச்சிக்கலாம், தூள் ஆயிடும். இது கொஞ்சம் இந்த தேங்காய்மா பாத்தீங்கன்னா
நம்ம கொஞ்சம் வதங்கிடும் இல்லையா தேங்காய், கொப்பரைக்காமா அந்த மாதிரி கொப்பரை மாதிரி கொஞ்சம் ஆயிருக்குது. அந்த தேங்காய் போட்டுக்கிறோம். பொல பொலன்னு வரும். நல்லா நம்ம அரைச்சோம்னாக்கா நம்ம சாதா தேங்காய் கூட போட்டுக்கலாம். சரி, இது இருந்துச்சுன்னு இது இதை எடுத்துக்கினேன்ப்பா. இது அதுக்குள்ள வெந்துற போதுமா? ரொம்ப நேரம் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிருக்காதுப்பா. இது பத்தியா ஆவி பறகுதுமா. இப்படிதான் வேகணும். நம்ம இப்ப அரைச்சி போட சரியா இருக்கும்பா. கரெக்டா வெந்துருச்சு. நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்ப நம்ம அரைச்சி போட்டுடலாமா? போட்டுடலாமா. கத்திரிக்காய்லாம் நல்லா சுருண்டுருச்சு போலமா, கலரே மாறிடுச்சு. இருக்கும்பா. இந்த மாதிரி தான் ஆயிடும். இங்க பாருப்பா, இந்த மாதிரி அரைச்சிக்கலாம்ப்பா. பூ மாதிரி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா துருவறதுக்கான வேலை மிச்சமா. ஆமா, இது இந்த மாதிரி துருவணும்னா பொடியா துருவிக்கும். அது அழகா நல்லா இந்த மாதிரி. ஆனா தண்ணி விட்டுற கூடாது. தண்ணி விட்டு அரைக்கூடாதுப்பா. தண்ணி விட்டா சட்னி மாதிரி ஆயிடும். அப்புறமா போட முடியாது, பல பலன்னு வராது. நம்ம இப்ப போட்டுக்கலாமா? போட்டுடலாமா. தண்ணிலாம் சுத்தமா காலி ஆயிடும்ப்பா. சரிம்மா. தூவி விட்டுணுமாமா. இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு தூவிக்கலாம். நிறைய போடணும் இல்ல, நம்ம தேவையான அளவுக்கு தூவிக்கலாம்ப்பா. கிளறி இறக்கலாம்ப்பா. இந்த கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம்ப்பா. இவ்வளவும் வேணாம். நிறைய தேங்காய் போட்டாலும் நிறைய தேங்காய் வாங்கிட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம். அந்த மாதிரி திட்டமா இருக்கட்டும். நாம ஜார்லாம் அரைக்கிறோம். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சமா போட்டாலும் அரையாது. சரிம்மா. இந்த பவுல்ல போட்டுக்கலாமாமா? போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா அம்மா ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அழகா தேங்காய்லாம் துருவி போட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். கத்திரிக்காய் முருங்கை அழகா ரெடி பண்ணிட்டோம்மா. சாப்பாடுலாம் கூட செஞ்சு வச்சுட்டோம் மேல. வாங்கம்மா, எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம இதுல எடுத்து வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம்ப்பா. சரிம்மா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா. நல்லா இருக்குமா. இது கூட மொச்சை இருக்குது இல்லப்பா? மொச்சை கொட்டையாமா? அது நம்ம வேக வச்சு போட்டோம்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கும். அது கத்திரி கல்யாணத்துல கூட வைப்பாங்கல்லப்பா. ஆமா ஆமாமா. நீ சாப்பிட்டுருப்பிய அந்த மாதிரி ஆயிடும்பா. இப்ப கொத்தமல்லி தூவிக்கலாங்கம்மா. நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.